வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன். இன்று உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு முடித்த நொடியே உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகி ஓடும். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நிலையை நிச்சயமாக சரிபடுத்தி கொடுத்து விடும். என் குழந்தையே, இந்த கந்தன் முன்னால் நின்று உனக்கென செய்ய நினைக்கின்ற எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிரப்போவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தானே போகின்றாய். கந்தன் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல யோசிக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். என்னவெல்லாமும் நடந்து விட்டது என்று சொல்லி நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே உன் அப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். கந்தன் இருக்கும் நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த கலக்கங்களும் தேவையில்லை. அப்பன் முருகன் நான் வந்து நின்றுவிட்ட இல்லத்தில் தீமை என்ற பேச்சுக்கே இடமும் இல்லை. நீயாக உன் மனதிற்குள் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. சுற்றி இருப்பவர்கள் என்றுதான் நமக்கு நல்லதை செய்திருக்கிறார்கள். எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கெடுதலைத்தானே செய்திருக்கிறார்கள். இது போன்றவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் விடுத்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் தொலைத்து என் பிள்ளை உன் வாழ்க்கையை உன் வசமாக்கிவிடு. கந்தன் நுழைந்த இல்லம் வெற்றியை கொடுக்காமல் போகுமா? இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மட்டும் உன் இல்லத்தில் நிச்சயமாக நடக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்களை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டேன். இனி நடக்கும் நன்மைகள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். உனக்கு தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது. இந்த கந்தன் எதையோ சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவது போல இனியும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று நினைத்து இனிமேலும் நீ கலங்கிவிட வேண்டாம். இனி உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நடத்தி தரும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாவற்றையுமே உனக்கு சர்வ நிச்சயமாக உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தன் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் அத்தனையையும் உனக்கு சரி செய்து கொடுக்க முன் வந்து நிற்பேன். எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருப்பேன். இனி நடக்கும் நன்மைகளை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றிலும் கவனம் கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நல்லதை நடத்திவிட நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நிச்சயமாக நான் மேலும் மேலும் எடுத்துச் சொல்லிவிட வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை, நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு நிற்க வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற வெற்றியைப் போல சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். எதையுமே யோசித்து நாம் நிச்சயமாக வருந்தி நிற்கப் போவது கிடையாது. எதையுமே நினைத்து என் குழந்தை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மனம் வருந்த போவது கிடையாது. இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாமும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு நிலைப்படுத்தி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் மாறத்தானே வேண்டும். இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தானே வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்றை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரம் என் பிள்ளை அத்தனையிலும் நீ நிச்சயமான மகிழ்ச்சியை முன்னிறுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. கந்தன் சொல்லிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வரும். உனக்கென்று நான் சொல்லித்தரும்படி
இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் உனக்கு நடத்தி தர வரும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிடு. உனக்காக நான் இருப்பதை நீ நினைத்து சந்தோஷப்படு. உன் அப்பன் உன்னை தேடி வருவதை நினைத்து நீ மகிழ்ச்சியோடு இரு. இனி எதற்காகவெல்லாம் நாம் கலங்குகிறோம் என்பது எல்லாம் வேறு. நமக்கென்ற தெய்வம் நம் உறுதுணையாக நிற்கும் பொழுது நாம் எவ்வளவு கலங்கினாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. நீ இருந்து எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கை இனி உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்க போகின்றது. நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலுமே இனிமேல் தயக்கம் காட்டாதே. நான் இருக்கும் பொழுது இனி எந்த சூழ்நிலையிலுமே என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் வரும் பொழுது எல்லா நிலையிலும் நீ சந்தோஷத்தை உணர்ந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை நம்பிக்கையோடு நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். இனி நடப்பதை நான் உனக்கென்று நம்பிக்கையோடு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வருவேன். தருவதையெல்லாம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். கந்தன் சொல்லியபடி என் பிள்ளையின் வாழ்க்கையில் அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறார்கள். எந்த தெய்வமும் உன்னை விட்டு விலகவில்லை. நீ தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்களே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு விலகிவிட அவர்கள் நினைக்கவில்லை. ஒருபோதும் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்திடவும் அவர்கள் எண்ணவில்லை. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து கலங்கியது எல்லாவற்றையும் நீ மறந்துவிடு. இனி உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ நீ தொடங்கிவிடு. எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்டத்தை என்னவென்று சொல்லி கொடுக்கும். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி தரும். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும். இந்த கந்தன் சொல்லிய ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு நிறைவாக மாறப்போவதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே சந்தித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. இனி எந்த நேரமும் நான் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த கந்தன் உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள தயாராகி விட்டால் அது போதும். இனி உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலுமே கந்தன் முன்னிறுத்துவதை நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ தயாராகிவிடு. என்னாலும் நான் வருவதை உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உணர்த்துவேன். இந்த கந்தன் உன் முன்னால் வந்து நிற்பதை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு எடுத்துச் சொல்வேன். உன்னை சுற்றிலும் சூழ்ச்சிகள் இருந்தாலும் அந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர அத்தனை நிலையிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்ப்புகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டும். எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நம்பிக்கையோடு தந்துவிட வேண்டும். எந்நாளுமே நான் இருக்கும் நேரம் இந்த கந்தன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்றுமே நான் இருக்கும்படி உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உருவாக்கி தருவதை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. அப்பன் முருகன் என்னுடைய ஆசிகளின்படி உனக்கு எல்லாமும் தெளிவுபட இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் அது போதும். கந்தன் உனக்கு வெற்றியை உறுதி செய்வதையும் உன் வாழ்க்கையில் நீ நல்லது நடக்கும் என்பதனை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வதையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்து விட்டால் அது போதும். வேறெதுவும் தேவையில்லை. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை ஒருபோதும் துன்பப்படுத்த போவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்க எந்நாளும் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்க உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அப்பனின் ஆசைப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்வாய். இன்று கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய்.
நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். பிள்ளி ஏவல் என்று எல்லாமும் உன் இல்லத்தை விட்டு விலகி ஓட, என் பிள்ளை எல்லா பிணிகளும் உன் இல்லத்தை விட்டு நீங்க கந்த சஷ்டி கவசம் என்று உன் இல்லத்தில் ஒலித்தால் போதும், அத்தனை தீமைகளும் விலகிச் செல்லும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.